சைட் மிரர்ஸு, இந்த ஓஆர்விஎம், ஐஆர்விஎம் இது எல்லாமே எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் கிளாஸ் கிடையாது. லைக் யூவி கிளாஸ் டைப்பில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சன்ஷேட் எல்லாத்தையுமே டிம் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே ஃபீல் பண்ண நல்லாவே இருக்குது உள்ளேருந்து. மெயினாக ரூஃப் எடுத்துக்கிட்டோன்னா பனோரமிக் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. பனோரமிக்கில் கிளாஸ் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்வெர்ட்டபிள் டைப் கிடையாது, அதாவது ஓப்பன் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாகவே ஃபுல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் வியூ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்போர்ட்டி டைப்பில் வந்து ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கவே வந்து அதாவது எப்படி சொல்ல ஒரு ஆப்டா ஸ்போர்ட்ஸ் லுக் வந்து பயங்கரமாகவே கன்வே பண்ணுது. அண்ட் அதில் அப்படியே நமக்கு வந்து பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக ரியர் கேமரா வந்து எக்ஸ்டீரியரில் எங்கேயுமே வரலை. லைக் இங்கே உள்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் டிஃபாகர் வருது, வைப்பர்ஸ் இருக்குது வித் வாஷர் ஆப்ஷனோட. வோல்வோவுடைய பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோமில் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றி இந்த பியானோ பிளாக்கில் ஒரு பாக்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு ஈவின்றனால பிளெயினாக இல்லாமல் அந்த ஒரு டிசைன் வந்து சூப்பரான ஒரு லுக் தருதுன்னே சொல்லலாம். அண்ட் அது கீழே சின்னதாக EX30 சொல்லிட்டு ஒரு க்ரோம் பேட்சும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரியரில் நான் சொன்ன மாதிரி 6 சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் மெயினாக இதில் டெயில் லைட்ஸை பற்றி பேசியே ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் பிரேக் அண்ட் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மோர் தென் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் எப்படின்னா கனெக்டடாக இல்லாமல் ஸ்கிரிப்டடாக கொடுத்துருக்காங்க, மேலேயுமே வருது. அது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் அந்த வெல்கம் லைட் நான் சொல்லியிருந்தேன், பாய் லைட் வெல்கம் லைட், அந்த ஒரு ஸ்டைல் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸை வந்து பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அண்ட் அதுக்கு வந்து நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் NFC-ல நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே நமக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எலக்ட்ரானிக் டெயில் கேட் கொடுத்துருக்கனால ஸோ நாம் எதுவும் ஹோல்ட் பண்ணி புல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டோட்டலாக பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டிங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்களே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேக்ஸ் வச்சுருக்கோம் எங்ககிட்ட இருக்கிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 318 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ரியர் சீட்ஸை வந்து 60-40 சொல்லிட்டு ஃபோல்டபுள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 900 லிட்டர்ஸ் வரை நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் நமக்கு பூட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட்ஸில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரானிக் கேட்டுன்றனால அகைன் இங்கே நமக்கு வந்து க்ளோஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். அண்ட் எக்ஸ்டீரியரில் ஃபைனலாக நம்ம வந்து இந்த பேட்ரி போர்ட் பார்க்க போகிறோம், சார்ஜிங் போர்ட். ஸோ இங்கே வந்து நமக்கு இது வந்து லாக் மாதிரிலாம் இல்லை, சிங்கிள் ப்ரெஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு உள்ள சார்ஜிங் போர்ட் வந்திருக்கு. ஓகே, DC அண்ட் AC ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்க மாதிரி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 69 kWh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய ஃபுல் சார்ஜ் போட்டோன்னா அதோடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 480 கிலோமீட்டர்ஸ். ஸோ 480 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் ரேஞ்சு கொடுத்தாலுமே அதோடைய சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆக DC சார்ஜர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். AC சார்ஜிங் யூஸ் பண்ணோன்னா 6 to 7 hours வந்து எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆக.